ஹாய் ஹலோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். அது இதுல எத்தனை வகை இருக்குங்கிறத பத்தியும் பார்க்க போறோம். இதுல 8 வகையான இன்கம் சோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வழி இருக்கு. அது என்னங்கிறத நான் இந்த வீடியோவை சொல்றேன். ஃபர்தரா கண்டினியூவா ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு என்னங்கிறது புரியும். பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இன்கம் சோர்ஸ் என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே காமனான ஒன்று தான். ஃபஸ்ட்டு இன்கம் சோர்ஸ் எப்படிங்கிறது பேசிக்காக க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், அதாவது 9 to 5 ஜாப்ஸ், அது மூலியமாக தான் முதல்ல நம்ம இன்கம் சோர்ஸ் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அந்த இன்கம் சோர்ஸ் வந்து ரெகுலர் பேசிஸ்லேயும் இருக்கும். நம்ம ஒரு ஸ்கில்டான ஒரு ஆளாக இருந்திருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த 9 to 5 ஜாப்பில் கன்ஃபார்மாக எவ்ரி மந்த் சேலரிங்கிறது ஒரு கன்ஃபார்மாக இருக்கும். அதுதான் 9 to 5 ஜாப். அடுத்து ரெண்டாவது இன்கம் என்னென்னா ப்ராஃபிட் இன்கம். ப்ராஃபிட் இன்கம்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் பொறுத்தது தான் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ராஃபிட் இன்கம்ங்கிறத பற்றி சொல்லணும்னா, நம்ம ஒரு 10 ஷர்ட் வாங்குகிறோம். 10 ஷர்ட் பார்த்திங்கன்னா ஹோல்சேலில் ₹100 வாங்குகிறோம். அதே ஷர்ட்டை நம்ம ரீட்டைல் மார்க்கெட்லேயே இப்போ காமர்ஸில் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அந்த காமர்ஸில் ஒரு ஷர்ட் நம்ம 150 விற்றோம்னா 10 ஷர்ட்டை விற்றோம்னா 1500 ஆகும். அதாவது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ₹1000, ₹500 ப்ராஃபிட்டு. அது நம்ம போட்ட ஒர்க்குக்கு நம்மளுக்கு ₹500 ப்ராஃபிட் வருது. அதாவது பார்த்திங்கன்னா 50% நம்ம மார்ஜின் வச்சு விற்றோம்னா கூட நம்மளுக்கு ஈஸியாக சேல் ஆகும். ஏன்னா டிஷர்ட்டுங்கிறது ₹150ங்கிறது ஈஸியாக சேல் ஆகக்கூடியது. நம்ம ₹100 ₹100 பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாகவும் நம்ம வாங்கலாம் ஹோல்சேலில். அடுத்து முக்கியமானது, இதில் தான் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் பணம் இருக்காங்க எல்லாருமே, இன்ட்ரெஸ்ட் இன்கம். அதை பற்றி நான் சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இன்கம்னா நம்ம ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட், ஆர்டி, அதை பற்றி தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் மூலியமாக சொல்லுவோம். நம்மளால் சின்னதாக லோன் கொடுத்து வாங்குறதும் இன்ட்ரெஸ்ட் இன்கமில் வரும். அதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்லேயும் ரெக்கரண்ட் டெபாசிட்லேயும் தான் நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து மேக்ஸிமம் வருது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ₹1,00,000 நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கமில் போட்டோம்னா 8% மந்த்லி 5 வருஷம் டேர்ம்னு வச்சோம்னா எவ்ரி மந்த் பார்த்திங்கன்னா ₹662 உங்களுக்கு வரும். பார்த்திங்கன்னா ஒரு 5 வருஷம் நீங்கள் வந்து ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 வருஷத்துக்கு ₹39,736 உங்களுக்கு அந்த இன்கமாகவே வரும். மொத்தமாக நீங்கள் அந்த 5 வருஷம் டேர்ம் முடியல 1 லேக்கும் ரிட்டர்ன் வந்துடும். உங்களுக்கு ₹39,736 வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கமாக கிடைக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்ங்கிறது நம்மளுக்கு இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நாலாவதாக பார்க்க போகிறது வந்து கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம். கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம்னா கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும், பட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். கேபிட்டல் கெயின்ஸ்னால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வச்சுருக்கோன்னா அது வந்து நீங்கள் வாங்கியிருக்கப்போ ஒரு வேலை இருக்குது, இப்போ க்ரோயிங் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு க்ரோயிங் ஆகிட்டே இருக்குல்ல, அதுதான் கேபிட்டல் கெயின்ஸ். அது வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் வச்சுக்கலாம். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ஷேர் வாங்கியிருப்பீங்க, ஷேர் வாங்கும்போது ₹1,00,000 வாங்கியிருப்பீங்க. அது கேபிட்டல் கெயின்ஸில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1,35,000 அந்த ரேஞ்சில் இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் இன்கமில் வரும். இந்த கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல, மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் எல்லாம். கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம்ங்கிறது நல்ல ஒரு அசட்டான ஒரு இன்கம் தான். அதை சூஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணோன்னா நல்லா நம்மளுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் மூலியமாக நல்ல இன்கம் வரும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம ஒரு ₹10,00,000 ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கோம்னு வச்சுங்க. அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ ₹13,00,000 போயிட்டுருக்குன்னா அது ₹3,00,000 உங்களுக்கு கேபிட்டல் கெயின். அது ₹3,00,000ங்கிறது கண்டிப்பாக ஏறத்தான் போகுது வாழ்நாளில். அடுத்து இன்னொரு 5 வருஷம் விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுளாக கூட கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் கேபிட்டல் கெயின்ஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு 100 குவான்டிட்டி வந்து HCL ஷேர் வந்து ஒரு ₹1,00,000 வாங்குறீங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்கன்னா இப்போ அதோட ஷேர் வந்து ஷேர் ப்ரைஸ் மொத்த குமுலேட்டிவ் வேல்யூ 1,35,000 போயிருந்துச்சுன்னா உங்களுக்கு 35,000 ப்ராஃபிட்ஸ் வருது இல்லை, அதுதான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின்ஸ். அது வந்து அடுத்து இன்னொரு 10 வருஷத்தில் கம்பெனி நல்லா வளரக்கூடும், அதன் மூலியமாக உங்களுக்கு டிவிடெண்ட் வரும், நிறையா வரும். அதுதான் கேபிட்டல் கெயின்ஸ் இன்கம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அஞ்சாவது என்னென்னா டிவிடெண்ட் இன்கம். டிவிடெண்ட் இன்கம்ங்கிறது, இந்த டிவிடெண்ட் இன்கம் வச்சே வாழ்நாளில் பெரிய கோடீஸ்வரனாங்கலாம் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த டிவிடெண்ட் இன்கம் என்னென்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் ஒரு ஷேர் வாங்கியிருக்கீங்க. ஷேரை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே நீங்கள் அந்த ஷேரை நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து கம்பெனியோட ஷேர் ஹோல்டராக இருப்பீங்க. அதனால உங்களுக்கு அந்த கம்பெனி ப்ராஃபிட் அடையும் போது உங்களுக்கு அவங்க வந்து ஒரு டிவிடெண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஷேருக்கு இவ்வளோ அமௌண்ட் தரோம் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அது மூலியமாகவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இப்போ வருஷம் கிடைக்கும். நீங்கள் அதை லாங் டர்மாக ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவிடெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த டிவிடெண்ட் மூலியமாகவும் உங்களுக்கு ஷேரும் வாங்கிக்கலாம். அதை வாங்கினீங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு மேலே நீங்கள் அதை டிவிடெண்ட் மட்டுமே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட டிவிடெண்ட்டே கூட இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1000 ஷேர் வந்து நீங்கள் டிசிஎஸ் கம்பெனியில் வச்சுருக்கீங்க, ஒரு வருஷமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அவங்க ஒரு ஷேருக்கு ₹15 தரோம் அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க 1000 × 15 ₹15,000 உங்களுக்கு டிவிடெண்ட் மூலியமாகவே பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வரும். அது இல்லாமல் உங்களுக்கு அந்த ஷேர் வேலை ஏறி இருந்தால் அது ஒரு இன்கம், இந்த டிவிடெண்ட் மூலியமாக ஒரு இன்கம்,
அதனால் டபுள் இன்கமாக இருக்கும். நீங்கள் ஸ்டாக்கில் லாங் டர்மாக ஹோல்ட் பண்ணி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் இன்கமும் கிடைக்கும், கேபிட்டல் கெயின் இன்கமும் கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் டிவிடெண்ட் இன்கம் வர்றது ஒரு நல்ல கம்பெனிக்கெலாம் டிவிடெண்ட் இன்கம் கொடுப்பாங்க. அது நம்ம சூஸ் பண்ணும்போது கரெக்டாக சூஸ் பண்ணி பெர்ஃபெக்டாக வாங்கினோம்னா நம்மளுக்கு நல்ல அருமையாக இருக்கும். அடுத்து பார்க்குறது நம்ம என்னென்னா, இப்போது காமனாக இருக்க சிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுதான் பயங்கரமான இன்கம் அவங்களுக்கு. இப்போ என்னென்னா ரெண்டல் இன்கம். இப்போ ரெண்டல் இன்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வீடு வச்சுருப்பாங்க, வீடுலேயே நிறைய போர்ஷனாக கட்டி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ரெண்டல் வரும். அதுங்கிறது பேசிக்காக இப்போது ரெண்டல் இன்கம்ங்கிறது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு வீடு வச்சுருக்காங்க, ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னாலே அவங்களுக்கு ரெண்டல் வரலாம். இப்போ இருக்க சூழ்நிலைக்கு அது எப்படி வரலான்னா, இப்போ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏர்பிஎன்பி அந்த மாதிரி வந்து ரூம் ஷேரிங் மெத்தடே நிறையா வந்துடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு ரூம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குது, நீங்கள் அந்த ஏர்பிஎன்பி அது மாதிரி இதில் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இப்போது வெளியிலேருந்து வர்றவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டலில் போய்ட்டு அதிக காசு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இது நீங்கள் இந்த ரூம் ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுக்கும் அஃபோர்டான ப்ரைஸில் வரைக்கும் உங்களுக்கும் ஒரு இன்கம் வந்துகிட்டு இருக்கும். அதுதாங்க ரெண்டல் இன்கம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு 2 ஃப்ளோர் வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஃப்ளோர் வீடு ஃப்ரீயாக இருக்குன்னா ஒரு ஃப்ளோரை நீங்கள் கொடுத்துடலாம், ஒரு ரெண்ட்டுக்கு விடலாம். ரெண்ட்டுக்கு விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் வரும். இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போடலாம். அது மூலயமா உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் அப்படியும் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்ட் கூட நீங்கள் கொடுத்து கூட வாங்கிட்டு இருக்கலாம், அப்படியும் பண்ணுவாங்க சில பேர். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி ரெண்டல் இன்கம் வரும். ரெண்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 15,000 சொல்கிறீங்கன்னா அந்த 15,000 வந்துருக்குன்னா மந்த்லி உங்களுக்கு 15,000 வந்துகிட்டு இருக்கும். அதை நீங்கள் வந்து எஸ்ஐபி மூலியமாகவும் போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா ஆர்டி போடலாம், இல்லை எப்படி போடலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேரியஸ் இன்கம் சோர்ஸ் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிட்டே இருக்கும் அந்த ரெண்டல் இன்கம் மூலியமாக. இப்போ ரெண்டல் இன்கம் ஈஸியாகவே நீங்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்போ ஆப்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் ரெண்டல் இன்கம்னு ஒரு நல்ல வகையான இன்கம் தான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராயல்ட்டி இன்கம். ராயல்ட்டி இன்கம்ங்கிறது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேருக்கு தான் கிடைக்கும். பட் ஆனால் நீங்களும் அந்த அளவுக்கு ஒரு திறமையாக ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது, நீங்கள் ஒரு மியூசிக்கில் ஒரு நல்ல ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அந்த மியூசிக்கில் நல்லா க்ரியேட் பண்ணலாம். ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வேலை உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த சயின்டிஃபிக்கான வேலையில் நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு நீங்கள் ஒரு ராயல்ட்டி இன்கம் பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நல்ல சாங் பாடக்கூடிய ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா அந்த சாங் மூலமாக உங்களுக்கு நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். அது மூலியமாக உங்களுக்கு வந்து ராயல்ட்டி கொடுப்பாங்க. நீங்கள் எப்போ அது ராயல்ட்டி இன்கம்ங்கிறது வந்து உங்கள் பாட்டு எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ, உங்களோட கண்டென்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அந்தந்த இடத்துலேருந்தெல்லாம் உங்களுக்கு வந்து ராயல்ட்டி மூலியமாக உங்களுக்கு அமௌண்ட் வந்துக்கிட்டு இருக்கும். இது ஒரு நல்ல வகையான சோர்ஸ் தான் இன்கம் சோர்ஸுக்கு. அடுத்து நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது என்னென்னா ரெசிடுவல் இன்கம். ரெசிடுவல் இன்கம்ங்கிறது இப்போ இருக்க காலகட்டத்தில் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு இன்கமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போது ஒரு பிளாக் எழுதுவாங்க, யூடியூப் க்ரியேட் பண்ணுவாங்க, யூடியூப்பில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க, ஃபேஸ்புக்கில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம் வந்துருக்கு அதில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணி உங்களோட கண்டென்ட் அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஆட் ஷோ ஆக ஆரம்பிக்கும். இல்லை உங்களுக்கு அவங்களே ஒரு பெய்டு பார்ட்னர்ஷிப் மூலியமாக உங்களுக்கு ஒரு இது கொடுக்க வருவாங்க, ஆடி கொடுக்க வருவாங்க. அது மூலியமாக நீங்கள் பண்ணலாம். அது மாதிரி நிறைய வழி இருக்குது இந்த ரெசிடுவல் இன்கம் earn பண்ணுறதுக்கு. நீங்கள் ஒரு பிளாகராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பிளாக் எழுதலாம். பிளாகுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச வேலையே நீங்கள் பிளாக் எழுதினே அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி உள்ள நிறையா பண்ணலாம். பிளாக்லையும் நிறையா ஏர்ன் பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. நீங்கள் ஆட்சன்ஸ் அதில் அட்டாச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு இன்கம் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட் ஷோவாக உங்களுக்கு இன்கம் நல்லா வர ஆரம்பிக்கும். அது என்னென்னா நீங்கள் டிராஃபிக் க்ரியேட் பண்ணணும். உங்களோட யூடியூபாக இருந்தாலும் சரி, வெப்சைட் பிளாகாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிராஃபிக் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு பார்க்க வச்சுட்டிங்கன்னா அது மூலியமாக உங்களுக்கு இன்கம் வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இது 8 வகையான இன்கம் சோர்ஸஸ். இதுதான் இந்த 8 வகைன்னு ஒரு மனிதன் கரெக்டாக நம்ம புரிஞ்சிக்க தெரிஞ்சு அந்த 8 வகையிலேயே நம்ம இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து மினிமம் டேஸ்லேயே நம்ம அந்த க்ரோருங்கிறத ஈஸியாக அச்சீவ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு திறமை வந்துடும். நம்ம 1 2 கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட இன்கம் சோர்ஸ் கான்சன்ட்ரேட் விட மொத்தத்துலேயும் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிறத யோசிங்க. நான் இது ஒன்று எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாங்கிறதுக்கும் நான் தனித்தனியாக எல்லாத்துக்கும் ஒரு வீடியோ போடுறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட